செல்ஃப் கேருக்கு ரொம்ப டைம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த வருஷத்தோடைய டேக்லைன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே ஒரு ஃபேஸ் ரொம்ப நல்லா பிரைட்டாக மாற்ற முடியும். ஹேருக்கு சீக்கிரமாக 1 ஹவர்க்குள்ளே கலர் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஷேட்ஸை கொடுக்க முடியும். ஸோ பார்லர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறது பியூட்டிக்கு மட்டும் இல்லை, நிறைய விதமான சீரம்ஸ் இப்போ வந்திருக்கு. எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து தயாரிக்கிறது. ஹைட்ரா ஃபேஷியல், ரிஜுவனேஷன், இதெல்லாம் நியூ திங்ஸ். ஸோ இந்த சீரம்ஸ் அப்படின்றது உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு முதல்ல நீங்கள் போய் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்ப்புக்கு ஹைட்ரேஷன், சருமத்துக்கான நியூட்ரிஷன், ஸ்கேல்ப்புக்கு நியூட்ரிஷன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2025 பியூட்டி ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான். நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மெயின் திங் என்னென்னா சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் அதை எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணலாம், புதுசாக தயாரிக்கிறதுக்கு பதிலாக எப்படி யூஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு நம்ம வேறு சில ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நிறைய வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது இப்போல்லாம். ஸோ ஒருத்தருக்காக நிறைய திங்ஸை வேஸ்ட் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த சஸ்டெயினபிளாக அந்த எனர்ஜியை திருப்பி நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கோ க்ரீன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து தயாரிக்கிறது. ஸோ அதுதான் இப்போ ரொம்ப டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்க போகிறதுன்றது நமக்கு தெரிய வருது. ஏன்னா ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2025 பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சில பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒரே கிட்லேருந்து செய்யாமல் ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஸ்டமைஸ் பண்ணி சில ட்ரீட்மெண்ட்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதோ அதுவும் ரொம்ப ஒரு ஹாப்பனிங்காக இருக்கக்கூடியது. இப்போவே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சீரம் தெரப்பி யூஸ் பண்ணுறோம். நிறைய விதமான சீரம்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த சீரம்ஸ் அப்படின்றது சாராம்சம், ஒரு செடிகள்லேருந்து எடுக்கக்கூடிய எசன்ஸ், அதை வச்சு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத அதில் பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக இருக்கும். அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு தூரத்தில் இருக்கிறவங்கள கூட நமக்கு கன்சல்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நம்ம எப்போவுமே நேராக போய் இருந்து கன்சல்டேஷன் பண்ணுறது ஒரு இது. பட் அது ரொம்ப கூட்டமாக இருக்குது, போக முடியல, ரொம்ப தள்ளி இருக்குது, தூரமாக இருக்குது அப்படின்லாம் இருக்கும்பொழுது ஒருத்தர்கிட்ட நம்ம கன்சல்டேஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை ஜூம் கால்ஸ் மூலமாக இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கும் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நியூ டெக்னிக்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிட்டு வருது. அதே மாதிரி ஸ்கேல்ப் அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் மெயின் ஃபோக்கஸ். அதனால் ஏதோ ஒன்று போடுறதுக்கு பதிலாக நல்ல ஸ்கேல்ப்புக்கு ஹைட்ரேஷன், ஸ்கேல்ப்புக்கு நியூட்ரிஷன், சருமத்துக்கான நியூட்ரிஷன், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நியூவாக வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதை செய்யக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் 2025. அதே மாதிரி எனர்ஜியை சேவ் பண்ணுறது. ஏன்னா நிறைய அயர்ன், டாங்ஸ், கிரிம்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மினிமம் கரண்ட்டில் எப்படி கொடுக்கலாம், எப்படி மேக்ஸிமம் ரிசல்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்றது தான். ஏன்னா நிறைய ஹெவி டியூட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நல்ல ரிசல்ட் கொடுக்குமே தவிர செஞ்சுக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் இருக்கலாம். அதனால் ரொம்ப கம்மியான எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்தந்த ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் டாங் பண்ணணும். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டைசன் இந்த மாதிரியான சில டாங்ஸில் தானே அது அதை டாங் பண்ணிக்கும் ஹேரை. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அப்படி பக்கத்தில் வச்சாலே அது டாங் பண்ணிக்குது. ஸோ நம்மளோட எனர்ஜியும் சரி, இல்லை அந்த மெஷினோட எனர்ஜியும் ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்துடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். போன வருஷம் இல்லாதது இந்த வருஷம் புதுசாக இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகளை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதோ ஒன்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு இல்லாமல் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி
ஸோ அதிலெல்லாம் வந்து இப்போது ஹைட்ரா ஃபேஷியல், ரிஜுவனேஷன் இதெல்லாம் வந்து நியூ திங்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்னன்னு. உங்கள் ஸ்கின் டைப் என்னன்னு முதல்ல நீங்கள் போய் அதை தெரிஞ்சுக்கோங்க. ட்ரையா, நார்மலா, ஆயிலியா, காம்பினேஷனா, சென்சிட்டிவா அப்படின்றது தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் எவ்வளோ எடுத்துக்கலாம்? எவ்வளோ எடுத்தா எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்? அதே மாரி எது எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்? என்னோட பர்ஸை ரொம்ப பர்ன் அவுட் பண்ணாம இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே வந்து காஸ்ட்லியானது தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சிலதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப லெஸ் காஸ்ட்ல கூட நம்ம செஞ்சுக்க முடியும். அதே மாரி ஹோம் கேர் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டா டெவலப் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து போய் செஞ்சுக்கிறாங்க. கூடவே ஹோம் கேர எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு, அதையும் வீட்ல விடாம தொடர்ந்து செய்றாங்க. இந்த ஹோம் கேரையும் ஃபாலோ பண்ணும்பொழுது, நீங்க செய்யக்கூடிய சிகிச்சைகளுக்கு வந்து நல்ல மீனிங் இருக்கும். அதனால இது 2மே நீங்க கம்பைன் பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான சில சேஞ்சஸ் 2025ல வர இருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்லர்ல போய் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கே தயங்குவாங்க எல்லாரும். வீட்லயும் சரி, இல்ல வெளிலயும் அது வந்து ஒரு தப்பா நம்மளையே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கிறோமோ அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் குடுக்குதுன்னு. அது மாரி கிடையவே கிடையாது. நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பார்லர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றது பியூட்டிக்கு மட்டும் இல்ல. முக்கால்வாசியும் அது எல்லாமே ஹெல்த் கான்ஷியஸ். அதுக்காக தான் நம்ம அத செய்றோம். ஒரு ஒன் பார்ட் ஆஃப் இட் தான் பியூட்டிய என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே சிகிச்சைகள செஞ்சுக்க நெறைய டைம் இருக்காது. 2, 3 மணி நேரம் பார்லர்ல போய் உட்கார்றதுக்கு கஷ்டமா இருந்தா, நல்ல ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ஒரு ஃபேஸ் ரொம்ப நல்லா பிரைட்டா மாத்த முடியும். அதே மாரி ஹேருக்கு சீக்கிரமா 1 ஹவர்க்குள்ள கலர் பண்ணி, அவங்களுக்கு வேணுங்கிற ஷேட்ஸ குடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். கூடவே நம்ம குவாலிட்டி கான்ஷியஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு இத யூஸ் பண்ணாம, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ போவோம், ரோட் சைட்ல கூட நம்ம லிப்ஸ்டிக் வாங்குவோம், இல்ல நெயில் பாலிஷ் வாங்குவோம். ஸோ அதெல்லாம் அதே கலர் தானே அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். அது மாதிரி இல்ல. சிலதுலலாம் வந்து நெறைய லெட் இருக்கும், இல்லன்னா வேற சில டாக்சின்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு நல்லதில்ல. அதனால அந்த மாதிரி இல்லாம பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. இப்போ கண் மை வாங்குறோம். அதில வந்து சில டைம் லெட் கலந்திருக்கலாம். ஸோ, அதனால அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு, உங்களுக்கு அந்த பேக்ல இன்கிரீடியன்ட்ஸ்ல என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்து, ஆர் உங்களுக்கு தெரியலன்னா யார் இருக்காங்களோ அவங்கள கேட்டு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து செல்ஃப் கேருக்கு ரொம்ப டைம் குடுக்கணும் அப்படின்றது, இந்த வருஷத்தோடைய டேக்லைன் அப்படின்னே சொல்லலாம். நெறைய பேருக்கு வந்து ஓனா நம்மள கேர் எடுத்துக்கணும் அப்படின்ற ஃபீலிங் இப்போ வந்திருக்கு. நான் நெறைய பேர பார்க்குறேன். அவங்க வந்து கொஞ்சம் நான் எனக்காக செலவு பண்ணா என்ன? இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போறேன், வேலை பார்க்குறேன். இது மட்டும் நான் போய் ஒரு பார்லர்ல செய்றதுல என்ன தவறு? அப்பதான் நான் நல்லா இருந்தா தானே என்னோட ஃபேமிலிய பார்க்க முடியும். நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்தா தானே எல்லா இடத்துக்கும் முடியும், சம்பாதிக்க முடியும். அப்படின்ற ஃபீலிங் இப்போ நெறைய வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு சேஞ்ச் தான். ஸோ கண்டிப்பா இது எல்லாமே ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். உங்களுக்கும் இதுலேருந்து ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.